இன்றைய தினம் சுவையான ஆரோக்கியமான தக்காளி தோசை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். அதற்கு 1 கப் ரவைக்கு 1 கப் கோதுமை மாவு என்கிற விகிதத்தில் எடுத்து வைத்திருக்கின்றேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வைத்திருக்கின்றேன். ஒரு சிறிய மூடி அளவிற்கு தேங்காயையும் துருவி வைத்திருக்கின்றேன். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரினில் அளந்து வைத்துள்ள அந்த 1 கப் ரவை மற்றும் 1/2 ஸ்பூன் அளவிற்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவிற்கு மஞ்சள் தூள், நறுக்கி வைத்துள்ள அந்த துருவி வைத்துள்ள அந்த தேங்காய், நறுக்கி வைத்துள்ள அந்த தக்காளி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவிற்கு மிளகு, 4 காய்ந்த மிளகாயினை அதனுடன் சேர்த்து நன்றாக மாவு பதத்திற்கு அரைத்து எடுத்து வையுங்கள். பிறகு அதனை ஒரு பாத்திரத்திற்கு மாற்றி அந்த அளந்து வைத்துள்ள அந்த 1 கப் கோதுமை மாவினையும் அதனுடன் சேர்த்து தேவையான அளவிற்கு உப்பு, தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து வையுங்கள். மேலும் அதனுடன் நறுக்கி வைத்துள்ள அந்த கொத்தமல்லி இலை மற்றும் துருவி வைத்துள்ள அந்த இஞ்சி அதனுடன் சேர்ந்து தோசை ஊற்றுவதற்கு ஏற்ற பதத்திற்கு தண்ணீர் சேர்த்து நன்றாக கலந்து வையுங்கள். இப்பொழுது தோசைக்கல்லினை அடுப்பினில் வைத்து எண்ணெயை தடவி தோசையாக வார்த்து அதன் மீது நறுக்கி வைத்துள்ள அந்த வெங்காயம் மற்றும் கேரட்டினை அதன் மீது அழகாக தூவி மேலும் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அதன் மீது விட்டு இருபுறமும் புரட்டி எடுத்தால் ஒரு சுவை மிகுந்த ஒரு அருமையான தக்காளி தோசை தயார். இந்த தோசையானது மிகுந்த சுவையுடையதாக இருந்தது. இதனை நீங்களும் செய்து அந்த சுவையினை அனுபவியுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.